வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலிருந்து பேசிக் அல்ஜிப்ரா அடிப்படை இயற்கணிதம்ங்கிற தலைப்பிலிருந்து இருபடி சார்புகள் அதாவது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு வினா பார்ப்போம். இந்த வினா the value of a for which one root of the quadratic equation a squared minus 5a plus 3 into x squared plus 3a minus 1 into x plus 2 equal to 0 is twice as large as the other is option A minus 1 by 3, option B 2 by 3, option C minus 2 by 3, option D 1 by 3. இது 2003ல கேட்ட வினா. இதனுடைய தமிழாக்கம் a squared minus 5a plus 3 into x squared plus 3a minus 1 into x plus 2 equal to 0 என்ற இருபடி சமன்பாட்டில் ஒரு மூலம் மற்ற மூலத்தை விட 2 மடங்கு எனில் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மூலம் மற்றொரு மூலத்தை விட 2 மடங்கு எனில் a இன் மதிப்பு ஆப்ஷன் A minus 1 by 3, ஆப்ஷன் B 2 by 3, ஆப்ஷன் C minus 2 by 3, ஆப்ஷன் D 1 by 3. இப்போ இந்த கணக்கை நம்ம நிறைவு செய்யணும்னா தீர்வு காணணும்னா இதற்கு அந்த இருபடி சார்புகளுடைய கருத்துருக்கள் தேவைப்படுது. இருபடி சார்புகள் f of x equal to ax square plus bx plus c. இங்கு abc மெய்யெண்கள் மற்றும் a not equal to 0. ஏன் இந்த இடத்துல a not equal to 0னா a equal to 0வா இருந்தா இது ஒருபடி சமன்பாடா மாறிடும். அதனால இந்த இடத்துல a not equal to 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு மாறி x உடைய இருபடி சார்பு. இந்த சார்புல மிக உயர்ந்த அடுக்கு 2, அதனால இருபடி சார்பு நம்ம இதை சொல்லலாம். இதுக்கு அடுத்தது இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னன்னா ax squared plus bx plus c equal to 0. இங்கு a, b, c belongs to R, a not equal to 0 எனில் இதற்கு தீர்வு நமக்கு தெரியும். இதனுடைய மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா இரண்டு மூலங்கள் உண்டு. மூலங்களின் கூட்டல் பலன் ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. பிங்கிறது என்னன்னா எக்ஸினுடைய கெழு, ஏங்கிறது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியணும்னா மூலங்களின் பெருக்கல் பலன், அதாவது ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. அதாவது சிங்கிறது மாறிலி உறுப்பு, ஏங்கிறது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு. இந்த கான்செப்ட் தெரிஞ்ச இந்த கணக்குக்குள்ள நம்ம போகலாம். இப்போ இந்த இடத்துல இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இருபடி சமன்பாடில் கேபிட்டல் ஏன்னு நம்ம வச்சுக்கிறோம். கேபிட்டல் ஏங்கிறது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 5a plus 3. கேபிட்டல் பி என்னன்னா எக்ஸினுடைய கெழு 3a minus 1. கேபிட்டல் சி எவ்வளோன்னா 2. ஏன்னா கணக்கிலே ஸ்மால் ஏ கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த இடத்துல கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி எடுத்திருக்கேன். இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் எத்தனை மூலம் இருக்கும்? 2 மூலம். அப்ப ஒரு மூலம் ஆல்பா, மற்றொரு மூலம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மற்றொரு மூலம் இந்த மூலத்தை போல 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஏயினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மூலங்களுக்கு 2 தெரிஞ்சிருச்சு. மூலங்களின் கூட்டல் பலன் அதாவது ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அப்ப மைனஸ் பிங்கிறது என்னன்னா 3a மைனஸ் 1, ஏங்கிறது என்னன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 5a பிளஸ் 3. மூலங்களின் பெருக்கல் பலன் அதாவது ஆல்பா இன்ட்டு 2 ஆல்பா விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சி நமக்கு 2 பை ஏங்கிறது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 5a பிளஸ் 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல 3 ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா கூட்டல் 2 ஆல்பா எவ்வளோ வருது? 3 ஆல்பா ஈக்குவல் டு minus
minus 3a minus 1 by a squared minus 5a plus 3. அப்ப alpha is equal to 3 ஆல இதை divide பண்றேன் minus 3a minus 1 into 3 times of a squared minus 5a plus 3. இப்ப நம்ம செகண்ட்ல மூலங்களின் பெருக்கல் பலன்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர். அப்ப 2 ஆல்பா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2 ஆல்பா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு c by a தானே. c வந்து 2 by a வந்து a ஸ்கொயர்ட் minus 5a plus 3. அப்ப 2 to cancel, both side common இருக்கு terms, so will cancel. Alpha squared equal to 1 by a squared minus 5a plus 3. இப்ப here we'll take it as 1, here we'll take it as 2. இப்ப the value of alpha வந்து நமக்கு தெரியும். இந்த ஆல்பாவை இந்த ஆல்பா ஸ்கொயர்ட்ல கொண்டு போய் ஆல்பாக்கு பதிலா பிரதியிட போறோம். அதாவது 1 வந்து 2ல பிரதியிட போறோம். அப்ப next step alpha என்ன minus 3a minus 1 by 3 times of a squared minus 5a plus 3 is equal to square. alpha பிரதியிட்டு இருக்கோமா. அப்ப நம்முடைய வலது பக்கம் 1 by a squared minus 5a plus 3. அப்ப வர்க்கப்படுத்தும் போது மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். அப்ப 3a minus 1 whole squared ஆயிரும் தொகுதி. பகுதியில் என்னன்னா 3 squared 9 ஆயிடும். a squared minus 5a plus 3 திரும்ப a squared minus 5a plus 3 squared ஆயிடுமா, which is equal to இதனுடைய denominator என்னன்னா 1 by a squared minus 5a plus 3 ஒரு full term வந்து இதில் cancel ஆயிடும். இப்போ cross multiply நமக்கு இங்கே பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பு cross multiply பண்ணிட்டு a minus b whole squared expand பண்ணுறோம். ரெண்டு ஒர்க் இங்கே பார்க்குறோம். அதாவது 3a minus 1 whole squared leftல இருக்கு. நம்மளுடைய ரைட்ல இந்த 9 times of a squared minus 5a plus 3, so which is equal to 9 times of a squared minus 5a plus 3. இங்க a minus b ஒரு ஐடென்டி நான் யூஸ் பண்றேன். a minus b whole squared. இங்க ஐடென்டி a minus b whole squared ஐடென்டி யூஸ் பண்ண போறேன். a squared minus 2ab plus b squared. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸ்பிரஷனை விரிவு பண்ண போகிறோம். அப்போ 3a whole squared அப்படின்னா 9a squared minus 2ab minus 2 into 3 6a minus 6a plus b squared. தென் நம்மளுடைய வலது பக்கம் 9 ஆல உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணி இடது பக்கம் கொண்டு வரோம். அப்ப 9a ஸ்கொயர்டு இடது பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 9a ஸ்கொயர்டு மைனஸ் 9 45. அப்ப மைனஸ் 45 வலது பக்கம் இருக்கு, இடது பக்கம் வந்தா பிளஸ் 45a 9 27. அது பிளஸ் 27 இருக்கு வலதுபுறம், இடதுபுறம் வந்தா மைனஸ் 27. அப்போ வலதுபுறம் நம்மகிட்ட உறுப்புகள் இல்லை, அதனால் ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 9a ஸ்கொயர் 9a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. 45a இருக்குது. இதில் ஒரு 6a நம்ம வந்து மைனஸ் 6a. அப்போ ரெடியூஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 39 பெரிய எண்ணினுடைய குறி போடணும். ப்ளஸ் 39a. அடுத்தது இங்கே மைனஸ் 27 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ரெடியூஸ் பண்ணோம்னா பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 26 இது மாறும், ஈக்குவல் டு 0. அப்போ 39a is equal to மைனஸ் 26 வலதுபுறம் போச்சுன்னா ப்ளஸ் 26. அப்போ a is equal to 26 by 39. 26 by 39 அதாவது 2 into 13 26. அப்போ 39ல 3 into 13 கால்குலேட் பண்ணி பாருங்க. 3 2s are 6,
2 3 3s are 9 3 அப்ப 13 வந்து காமன் ஃபேக்டரா இருக்கு கேன்சல் பண்ணா will get an answer 2/3 அப்ப what is the value of a இங்க என்ன value of a னா therefore a is equal to 2/3 a is equal to இங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க a இன் மதிப்பு எவ்வளவு அப்ப ஆப்ஷன் A ல -1/3 ஆப்ஷன் A கிடையாது ஆப்ஷன் B ல 2/3 இருக்கு சரியான விடை ஆப்ஷன் C ல -2/3 இருக்கு தப்பு ஆப்ஷன் D 1/3 அப்ப சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் B ங்கிறது சரியான விடை மாணவர்களே இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்